35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் பணம் பறிக்கும் விவகாரம் தொடர்பாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். அது என்னவென்று அறிவோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷும் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இப்ப இந்த மாதிரியான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்ன உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தற்போது பின்பற்றப்படக்கூடிய அந்த டோக்கன் நடைமுறையை நீக்க வேண்டும். அதே போல கொள்முதல் நிலையங்களில் அணுகக்கூடிய விவசாயிகளிடம் இடைத்தரகர்கள் தலையிடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் விவசாயிகள் நேரடியாகவே பதிவு செய்து டோக்கன் பெறுவதற்கு உரிய நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்றும், இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன் விசாரணைக்கு வந்தபோது, சட்டவிரோதமாக பணம் கேட்டு இடைத்தரகர்களால் விவசாயிகள் துன்புறுத்தப்படுவது குறித்து 2025ஆம் ஆண்டே புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே சமயம் காவல்துறை தரப்பில் இது தொடர்பாக தங்களுக்கு எந்த ஒரு புகாரும் வரப்பெறவில்லை என்ற ஒரு பதில் அளிக்கப்பட்டது. இதையடுத்து புதிதாக கோரிக்கை மனுவை அரசுக்கும் காவல்துறைக்கும் அனுப்பும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி, மனுதாரருடைய வாதத்தில் உள்ள தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவருடைய மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை செயலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதிபதி முடித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.